ஒரு ஒரு அளவீட்டு கல், ஒரு சர்வே கல் மேலே போய் தீபம் ஏற்றணும்னா இதுதான் இந்துக்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய ஒன்று. ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஒரு நிலத்தை அளப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல் மேலே போய் தீபத்தை ஏற்ற வேண்டும். தீபத் திருநாள் முடிந்த பிறகு ஆகம விதிகள் என்று அடிக்கடி பேசி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த ஆகம விதிகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில் அதுக்கு அடுத்த நாள் கொண்டு போய் தீபத்தை ஏற்றுவது என்பது. நில அளவக்கல்லுக்கும் தீபத்தூணுக்கும் வித்தியாசம் தெரியுமாக்கா உங்களுக்கு? அது எனக்கு அவ்வளோ ஹைட்ல போய் இருக்குதா என்ன அந்த நில அளவக்கல்? இந்துக்களோட மனசு புண்படுறதை பத்தி நீங்க பேசுறீங்களா? அன்னைக்கு திருப்பதியில போய் நின்று நீங்க உள்ள சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்து நின்றுட்டு நீங்க என்ன சொன்னீங்க? அந்த உண்டியலுக்கு காவலர்கள் இருக்கிறாங்க, இது எதுக்கு அப்படின்னு, கோவில்ல காவலர்கள் எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அப்ப இந்துக்களோட மனம் எப்படிக்கா இருந்திருக்கும்? அப்புறம் திருப்பரங்குன்ற மலை உச்சியில உங்க கூட்டணி கட்சியில உள்ள ஒரு எம்பி அசைவம் சாப்பிட்டார். அப்ப இந்துக்களோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அக்கா? ஒரு கருப்பு சேட்டை கூட்டம் கந்தசஷ்டி கவசத்தை இழிவா பேசிச்சு. அப்போ இந்துக்களோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அக்கா? அப்பெல்லாம் நீங்க எங்க போய் ஒளிஞ்சிருந்தீங்க? அப்பெல்லாம் இந்துக்களோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்னு தெரியாத உங்களுக்கு இன்னைக்கு 2வது நாள் தீபம் ஏற்றும் போது இந்துக்களோட மனநிலைமை பாதிக்கப்படுமா? அப்படியெல்லாம் பாதிக்கப்படாதக்கா. கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதம் ஃபுல்லா ஏத்தலாம். அதுதான் எங்களுடைய இந்து மத ஆகம விதிமுறை. சரிங்களாக்கா?